டெட்டுக்கு அப்ளை பண்ணியாச்சா? இல்லை. ஏன்? டெட் என்ன? டெட்டுனா தெரியாதா? டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். குவாலிஃபிகேஷன் வந்து 12th முடிச்சிருக்கேன். நான் எலிமெண்டரி கோர்ஸ் பண்ணியிருந்தாலே போதும். 1வது இருந்து 5வது வரைக்கும் எடுக்கலாம். இது பேப்பர் 1ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து பிஏ முடிச்சிருக்கீங்க. பிஏ முடிச்சிட்டு பிஎட் 2 வருஷமோ இல்ல 4 வருஷமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 6வதுல இருந்து 10வது வரைக்கும் எடுக்கலாம். இது வந்து பேப்பர் 2 எக்ஸாம்னு சொல்லுவாங்க. இதுல வந்து சயின்ஸ் ஆர்ட்ஸ் தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க. இப்போ சயின்ஸ் குரூப்பா இருந்தாங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் மேத்ஸ் வரும். இது வந்து இங்கிலீஷ், அதே மாதிரி வந்து சைக்காலஜி வரும், தமிழ் வரும். இதுவே நீங்க ஆர்ட்ஸ் குரூப்பா இருந்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், அதுக்கப்புறம் வந்து சைக்காலஜி உளவியல் வரும். இது தவிர்த்து உங்களுக்கு சமூக அறிவியல்ல ஒரு 60 மார்க் வரும். இது மட்டும் இல்லாம இதுல கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நீங்க அப்ளை பண்றீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான எல்லா சர்டிபிகேட்டும் இருக்கும். தான் முடிச்சிருப்பீங்க பிஎட். அப்ப உங்களுக்கு வந்து இன்னும் ப்ரொவிஷனல் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம்னாக்கா, நீங்க கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டோ அல்லது உங்களுடைய கன்சாலிடேட்டட் சர்டிபிகேட்டோ வச்சு நீங்க அப்ளை பண்ணலாம். நாளைக்கு அது சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் வந்து இந்த வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். நீங்க டீச்சரா இருக்கிறீங்கனாலுமே நீங்க டெட் கிளியர் பண்ணியிருந்தா எலிஜிபிள் அப்படின்ட்டு இப்ப ஒரு புது சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. சீக்கிரமா படிச்சு பாஸ் ஆயிட்டு நம்ம ஒரு தகுதியான ஆசிரியரா இருந்துக்கலாம். வாங்க, யாரெல்லாம் இன்னும் அப்ளை பண்ணாம இருக்கிறீங்களோ சீக்கிரமா போய் அப்ளை பண்ணுங்க.